இந்த விருச்சக ராசிக்காரருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்ப எடுத்துக்கிட்டா கூட இவங்க கண்ணீரோடு தாங்க இருக்காங்க. இவங்களுடைய அழுகை என்பது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எப்போதுமே மறைஞ்சு போய், அதாவது தனிமையில போய் இருக்கக்கூடிய இடங்கள்ல உட்கார்ந்து அழுவாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, எந்த இடத்துலயும் தனிமை கிடைக்கலனா கூட இவங்க தனியா உட்கார்ந்து பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து தன்னுடைய கவலைகளையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இவருடைய கவலைகளை பத்தி மற்றவங்ககிட்ட சொல்ல போய் சொன்ன அவங்க ஏளனமா நினைப்பதும், நம்மளை பத்தி தப்பா பேசுவதும், நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்கன்ற ஒரு பயத்திலேயே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய விஷயங்களை பத்தி அதிகமா மற்றவங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்கங்க. இவங்களுக்கு குணம் என்பது ரொம்ப அமைதியான ஒருத்தங்களா இருப்பாங்க. அவங்க அது சொல்றாங்க, இவங்க இது சொல்றாங்கன்னு மற்றவங்ககிட்ட போய் வீணா சண்டை போடுறது, மற்றவங்ககிட்ட போய் தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்கிறதுன்னு இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள்னா அது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க. இவர்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உரிமை, மரியாதை இந்த விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனா தன்னை பத்தியோ தன்னுடைய முக்கியமான விஷயங்களை பத்தியோ மற்றவங்கள்ட்ட சொல்றதை பத்தி ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒருத்தங்கன்னா அது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். இவர்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்தினால ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம, ஒரு நாள் கூட தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்காம, தினமும் வேலைக்கு விடுமுறை எடுக்காத ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருக்கிறார்கள் என்றால் அது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. முக்கியமா இப்ப சில நாட்கள்ல பொங்கல் வரப்போகுதுங்க. நாளைக்கு போகி பங்கிட்டே இருக்கு. இந்த நாட்கள்ல கூட இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டில இருந்து சந்தோஷமா குடும்பத்தோடு கழிக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டும், அதற்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டு மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு மற்றவங்களுக்காக வாழக்கூடிய இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில மட்டும் மற்ற எந்த ஒரு நபரும் இவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கலங்க. நாளுக்கு நாள் துன்பத்தையும் கஷ்டத்தையும் மட்டும்தாங்க கொடுக்குறாங்க. எனக்காக இவங்க இருப்பாங்க, எனக்காக இவங்க எதை வேணாலும் செய்வாங்கன்னு நம்பின பல நபர்கள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் நம்பி ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்டு தனியாகவே வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா அது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். இது நாள் வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பல துன்பங்களை கஷ்டங்களை பார்த்துட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய கிரக அதிபதி அப்படின்னா அது செவ்வாய் தாங்க. செவ்வாய் பகவான் தான் இருக்காரு, சரிங்களா? ஆனா கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். முருகப்பெருமான் இருந்தாலே அவருடைய திருவடியாளர்கள்ல ஒவ்வொருத்தருமே இந்த வாழ்க்கையே வேணாண்டா அப்படின்ற அளவுக்கு ஒதுக்குற அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கான நன்மைகள் கொடுப்பார். இன்னைய வரைக்கும் நீங்க போதுண்டாப்பா அப்படின்ற அளவுக்கு கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. இனிதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது. முக்கியமா சொல்ல போனா விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கோட்டயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் இருக்குது. அது என்னன்றதையும் பார்ப்போம், சரிங்களா? சரி, விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, முதலாவது மாற்றமாகவே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. அது என்னன்னா சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம். முக்கியமா பணம் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க, அதை சில நபர்கள் கடனாகவும் கொடுத்திருந்தீங்க. அந்த பணம் திரும்பி வருமா, வீடு கட்ட ஆரம்பிச்சலாமான்ற ஒரு பயம், ஒரு கவலை என்பது இருக்கும். ஆனா இந்த வருஷம் என்பது உங்களுக்கு அந்த பயத்தையும் கவலையும் நீக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி, நீங்க நினைச்ச மாதிரி மனசுக்குள்ள சொந்தமா வீடு கட்டணும்னு நினைச்ச அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமைய போகுது. இவ்வளவு காலங்கள் இப்படிப்பட்ட ஒரு கனவுல நம்மளுடைய வாழ்க்கை நிறைவேறுமா, நம்ம கனவு கனவாகவே மாறிடுமே அப்படின்னு நினைச்சு பயந்தீங்க பாத்தீங்களா? அப்படி இல்லைங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு கனவுன்றது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும். உங்களால நம்பவே முடியாது, என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கையா இப்படி மாறிடுச்சு, நம்மளுடைய வாழ்க்கையா இப்படி இந்த விஷயம் நடக்குதுன்ற அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமா இந்த வர்த்தக ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இந்த செல்வ பிரச்சனைகள் தான். இந்த வீடை முழுக்க முடிக்க முடியாம கஷ்டப்பட்டீங்களா, அதுக்கான தீர்வுகளை நீங்க பார்ப்பதோடு உங்களுடைய சம்பள உயர்வு ஏற்பதற்கான நேரம் என்பது இந்த வர்த்தக ராசிக்காரர்களுக்கு அமையும். நீங்க பல நாள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. முக்கியமா சொல்லணும்னா எத்தனை நபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கீங்க, மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே இல்லைங்க. பல காலமா நீங்களும் ஆசைப்படுறீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி வருது, ஆனா சில நிமிஷங்கள்லயே அது தள்ளி போயிடுது. நீங்களும் ஆசைப்படுறதோடு தான் நடக்குதே தவிர அதற்கு மேல இந்த ப்ரொமோஷன் இவர்களுடைய வாழ்க்கையில
கிடைக்காத ஒரு வரமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நிலைமை என்பது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் ஏற்படுங்க. நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய கவலைகளை வெளியே சொல்வதற்கும் உங்களுக்கு உரிய நண்பர்களும் உறவினர்களும் கிடைப்பாங்க. முக்கியமா தனிமைப்படுத்தப்பட்டமோ, தனிமையா தான் இனிமே வாழ்க்கையை வாழணுமோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க மனசுக்குள்ளேயே பல வருத்தங்களை வச்சிருந்தீங்கல்ல, அப்படிப்பட்ட வருத்தங்களை நீக்கிட்டு நீங்க இந்த தனிமைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், சொந்த பந்தம் அமைப்பதற்கான சூழ்நிலைகளும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாற்றத்தையும் காணக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இனி அமைய போகுது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இனி உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க, அந்த முடிவுகள் என்பது உங்களுக்கு 1% கூட, ஒரு துளி அளவு கூட சாதகமா கொடுத்திருக்காது. நீங்களும் இது மாறிடும், இன்னைக்கு மாறிடும் நினைச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கும் மாறாத விஷயங்களாக இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான மாற்றத்தை நீங்க காண்பீங்க. முக்கியமா நீங்க எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் என்பது இனி நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க கணவன் மனைவி பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிக்கே சாமி, எங்களுக்கு இந்த கணவன் மனைவி வாழ்க்கை வாழவே பிடிக்கல, பிரிஞ்சிடலாமோன்ற நினைக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்குள்ளேயே பல நிமிடங்கள்ல பல நேரங்கள்ல மனசுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும். எதிர்பார்த்தபடியே நீங்க அதிர்ஷ்டத்தை உங்களுடைய கைகளில் கொண்டு வருவீங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான நேரம் என்பது இதுவாக தான் இருக்கும். உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் எல்லாமே சீக்கிரமா நீங்க போகுது. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நோயினால கஷ்டப்படும் போது பல நபர்கள் பார்த்து சிரிச்சாங்க. உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்ற அளவுக்கு எண்ணங்கள் அவங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட முன் வராம இருந்தாங்க. நீங்க தவியா தவிச்சீங்க, என்னடா இது, நமக்கு ஒருத்தங்க கூட உதவி செய்ய வர மாட்டாங்களே, நம்ம மேல அன்பு அக்கறைன்னு யாருக்குமே இல்லையோன்ற ஒரு கவலை, ஒரு விதமான மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் என்பது ரொம்ப அதிகரிச்சிச்சு. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா, உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா அனைத்திற்குமான மாறுதல் என்பது கட்டாயம் நடக்கும். நீங்க இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிவிலையும் உங்களுக்கான மாற்றங்கள் என்பது நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு உயர்ந்த இடத்துல சம்பள உயர்வோட மரியாதை கிடைக்கக்கூடிய விதமாக நீங்க வாழ போறீங்க. முன்னாடி எல்லாம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல யாருக்குமே உங்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுத்திருக்க மாட்டாங்க. எதுக்குடா இப்படி இருக்காங்க, ஏன்டா இப்படி பண்றாங்கன்ற ஒரு விதமான கவலைகள் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கவலைகள் நீங்கி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கான மாற்றத்தை காண்பீங்க. உங்களுடைய குடும்பத்துல இன்னைக்கு வரைக்கும் சொல்றேங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் எதற்காகவும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு அவங்க நினைக்கல. நீங்க தான் அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய நினைக்கிறீங்க. அவங்களுக்காக எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி நான் செய்வேன் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு துளி அளவு கூட உங்க மேல பாசமும் கிடையாது, அக்கறையும் கிடையாதுங்க. நீ எப்படியே இருந்துட்டு போய் எனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயத்துக்கு மாறுதல் ஏற்படக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சொல் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு என்னப்பா வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்த உங்களுடைய பிள்ளைகள் இனி நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, அதற்கு ஒரு மறு பேச்சு பேசாம நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பேசி அதற்கான சரியான தீர்வுகளை கொண்டு வரக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கையில அமைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க நம்பினவங்க உங்களை இதற்கு முன்பு ஏமாற்றிட்டாலும் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் என்பது இல்லாத ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும். கண் முன்னாடி ஒருத்தங்க கஷ்டப்படும் போது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரிலாம் வாழ்க்கையில போற மாதிரி இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக ராசிகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது நிச்சயம் கிடைக்கும். நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு குடும்பத்துல இருந்து மிகப்பெரிய சப்போர்ட் என்பது கிடைக்கும். இதற்கு முன்பு கிடைக்காத சப்போர்ட்டை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. முக்கியமா நீங்க நம்பிக்கை வைத்த நபர்கள் ஏமாற்றி இருப்பார்கள், அவர்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்கள் முன்பு நீங்க உங்களுடைய மரியாதையும் மதிப்பையும் உயர்த்து கொள்ளக்கூடியதாகவும் அமையும். இப்படிப்பட்ட காலங்களுக்காக தான் நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுக்க காத்திருந்தது போல உங்களுடைய வாழ்க்கை என்பது அமைய போகுது. நீங்க தைரியமா இருக்கலாங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. சரி, இப்போ நட்சத்திர பலன்களை பத்தி பார்ப்போமா? முதலாவதா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விஷாகம் 4ஆம் பாதம். இவர்களுடைய வாழ்க்கையில கண் முன்னாடி இனி இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்துக்காக போடுறாங்களோ அது ரொம்ப சீக்கிரமா இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். மனுஷம் இவர்களுடைய வாழ்க்கையில என்ன முடிவெடுத்தாலும் சரி, யாராச்சும் இடையூறாகவும் யாராச்சும் தடங்களாகவும் வந்து நின்றுகிட்டே இருப்பாங்க. என்னடா இது இப்படி இருக்காங்களே அப்படின்னு மனசுக்குள்ள காயங்களும் வருத்தங்களும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும். கோட்டை நட்சத்திரக்கான நண்பர்களே,
நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் முயற்சி என்பது இனி வெற்றியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணும்போதும் தோல்வியை பார்த்திருப்பீங்க. தோல்வி இல்லாத ஒரு வெற்றியை பார்ப்பார்கள் இவர்கள். அது மட்டும் இல்லைங்க, கடன் முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு மத்தவங்க முன்னாடி கடன் சுமை அனைத்தையுமே விட்டுட்டு மத்தவங்க முன்னாடி மரியாதை மிக்க ஒரு நபராகவும் இதுநாள் வரைக்குமே பார்க்காத ஒரு வாழ்க்கையும் இவர்கள் அமைச்சு கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். இனி எந்த ஒரு பயமும் வேண்டாம். எப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பாதிக்க போறது கிடையாது. முக்கியமா நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கை என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில அமையும். இனி எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரிங்க, தைரியமா எடுக்கலாங்க. உங்க வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான ஒரு வழியாகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு நேர வம்சமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. பயமில்லாத ஒரு வாழ்க்கை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. முக்கியமா இவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் பல விதத்துல நடக்க போகுது. நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கான காலமும் இல்லை, அதற்கான சூழ்நிலைகளும் இந்த விருச்சிக ராசிகளுடைய வாழ்க்கையில இல்லை. தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்துட்டு நல்லதையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.